நியூஸ் தமிழ் கழுகு. தாவேக தலைவர் விஜயோட அறிவிக்கப்படாத அரசியல் மேனேஜர் ஒரு ஆந்திராக்காரராம். இப்போ தாவேக பனையூர் ஆபீஸே இவர் கட்டுப்பாடுல தானா? ஆந்திராவுல மார்பிள் பிசினஸ்ல பெரிய புள்ளியா இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கட்சியோட காட்ஃபாதரா. தாவேக்காவோட உட்கட்சி விவகாரங்கள், எதிர்கால திட்டங்கள்னு எல்லாத்தையும் செயல்படுத்துறது இவர் தானா. 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு நிர்வாகிய ஒன்றிய செயலாளரா நியமிக்க விஜய்க்கு இவர் கொடுத்த ஐடியா தான் இப்ப அமலுக்கு வந்திருக்குங்கிறாங்க. இதுவரைக்கும் விஜயோட அரசியல் திட்டங்கள், நிர்வாகிகளுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டுகள் எல்லாத்தையும் ஃபாலோ செஞ்சு எந்த அளவுல வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வாரம் விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம் அந்த ஆந்திராக்காரர். விஜயை யார் சந்திக்கணும்னாலும் முதல்ல இவரை தான் பார்க்கணுமா. இவரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் விஜயை பார்க்க முடியுமா. இவரோட வருகையினால ஜான் ஆரோக்கியசாமி, புஸ்ஸி ஆனந்தும் ரொம்பவே நொந்து போயிருக்காங்களாம். எதையும் வெளிக்காட்டிக்காம ஜான் இருந்தா கூட புஸ்ஸி ஆனந்த் அப்படி இல்ல. சின்ன மன வருத்தம்னாலும் நிர்வாகிகிட்ட புலம்பிடுறது புஸ்ஸியோட பழக்கம். அப்படித்தான் ஆந்திராக்காரரோட தலையிட்ட பத்தி பொறுப்பு கேட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வந்த சாதாரண கட்சிக்காரங்க கிட்ட சொல்லி கண்ணை கசக்கிறாராம் ஆனந்த். ஆனந்தும் ஜானும் விஜய்க்கு யோசனை சொல்லலாம், வியூகம் சொல்லலாம். ஆனா ஆந்திராக்காரரால தான் கட்சிக்கு நிதியை குவிக்க முடியும்னு தாவேக்கவிலேயே அந்த ஆந்திராக்காரரை கொண்டாடுறாங்களாம்.